மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாதங்களாலேயே உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த நியாயம் எல்லாத்தையும் பேசினாலுமே உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை நீங்களே உங்களுடைய நட்புகளிடமும் எதிரியாக பாவிக்கிறதுக்கான செயல்பாடுகளை வெளிப்படுத்துறதுனால உங்களை சுற்றி எல்லாம் எதிரியாக தான் இருப்பாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் குரு 10ஆம் தேதிக்கு மேலே பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அவங்களாலேயே வெற்றிகள் கிடைப்பதற்கு நீங்கள் வெற்றி அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண வேண்டாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோடு இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும், புதன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் புதன் குரு இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் புதன் இருக்கார். இந்த 2 அமைப்பு தான் மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்களில் பாதிப்புகள், சங்கடங்கள், இரத்த இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதே மாதிரி ஏப்ரல் 17 அமாவாசை. இந்த மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம், வாருங்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையால் குழப்பத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற வேகம் அடுத்தவங்க கிட்ட இல்லைன்னா கோபத்தில் வார்த்தையை விட்டுறீங்க, டக்குன்னு விட்டுறீங்க. அதுதான் பிரச்சனை. இதில் 10ஆவதுக்கு ராசிநாதன் செவ்வாயும் 12ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஏப்ரல் 2லேருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இது நான் மே மாதம் வரைக்குமே சொல்கிறேன். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வேறு வராரு. அதாவது பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தை கொண்டு வந்து தரக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் ஒரு பலன்,
ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்ககிட்ட இன்னும் ஆக்ரோஷத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் தலைமை பண்பை வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் தான். நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க, ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க. டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவங்கள நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அதிகாரம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். ஸோ உங்களுடைய வார்த்தைகளாலேயே உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த வார்த்தையினால் குடும்பத்தில் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் நீங்களே உங்களுடைய நட்புகளிடமும் எதிரியாக பாவிக்கிறதுக்கான செயல்பாடுகளை வெளிப்படுத்துறதுனால உங்களை சுற்றி எல்லாம் எதிரியாக தான் இருப்பாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, புதன் குரு 10ஆம் தேதிக்கு மேலே பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அவங்களாலேயே வெற்றிகள் கிடைப்பதற்கு, நீங்கள் வெற்றி அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண வேண்டாம், அவங்களே ஒரு வெற்றியை கொடுத்துருவாங்க. சரி போனால் போட்டோம், போ வச்சுக்கோ, உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன், யூ பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்ட்டு. நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஸ்டப்பர்னாக இருப்பேன்னா முடியாது. உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களால் உங்கள் வாழ்க்கை துணையின் வெற்றியை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. அதே சமயம் உங்களால் அவங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்கிற விதத்தை பாலிஸ்டாக மேலே சுகர் கோட் பண்ணி சொல்ல பழகிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உண்மை நியாயம் எல்லாத்தையும் பேசினாலுமே உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகளை பற்றின கவலை ஏப்ரல் 14 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் உங்கள் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக வேலை செய்கிறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அலுவலக ரீதியாக சில தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க, ஒரு 2-3 நாள். அதாவது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் பயிற்சிக்கு முன்னாடி போனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்கணும். ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் வம்புக்கு எடுத்தீங்கன்னா அவன் இழுத்து போட்டு அடிச்சுட்டு போவான். அதுவும் வெளியூராக இருந்தால் கேட்கவே வேணாம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அதே கோபத்தோடு அங்கே போய் இருக்கக்கூடாது. ரொம்ப சட்டிலாக இருக்கணும். அவன் தப்பு பண்ண தான் செய்வான். லோக்கல் ஆளுங்க என்றைக்குமே, இப்போ உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக தான் பேசுவீங்க. ஸோ அதனால் எந்த இடத்துல எப்படி பேசணும் பழகணுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது. நான் இப்படி தான் ஒரு கோடு போட்டு வாழ்வேன், அதுக்கு அந்த கோடை தாண்டி வெளியில் வரமாட்டேன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார செழிப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி தேடி வரும். ஆனால் கூடவே எதிரிகளையும் உருவாக்கிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீளலாம், அதாவது குடும்ப பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, காதல் விஷயத்தில் பிரச்சனை, இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை தாமரை பூவை வச்சு புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வெள்ளை தாமரையில் அதில் மகாலட்சுமியை படத்தை வச்சு அதில் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை இட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆணோ பெண்ணோ இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதனால் அவமானங்கள் இல்லாமல் நட்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.